மாலை வணக்கம். இந்த திருவரும் கைவிலங்கை இந்த நாவலை வெளியிடுவதற்காக 1.5 வருடத்திற்கு முன்பு சதீஷ் அவர்கள் திரு எஸ்.கே. ராஜன் மூலம் என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தார். இதனை வெளியிட்டு தர வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது சதீஷின் மகளின் கூட்டுக்கு நான் 100% உடந்தையாக இருக்கிறேன். காரணம், இந்த புத்தகத்தை இவர் 14 வருடம் சிறையில் இருந்தவர். இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு இங்கே சில அமைப்புகள் இருக்கின்றன, அவர்கள் தான் வெளியிட வேண்டும் என்று சொல்லி 15 மாதங்களுக்கு முதல் நான் இதனை சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த புத்தக வெளியீடு அது பற்றி கதைக்கப்படவில்லை. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கலைஞர்கள் சந்திப்பு என்ற நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டது. அந்த நிகழ்வில் புனா ஆறுமுகராஜ் அவர்கள் திரு சதீஷ் அவர்களை தொடர்புபடுத்தியிருந்தார். இந்த நூல் வெளியீடானது இந்த நூலிலிருந்து வரும் பணத்தில் சிறை கைதிகளை விடுவிப்பதற்கான ஒரு உதாரணமாகத்தான் நான் இதை செய்துகிறேன். தயவு செய்து இந்த நூலை வெளியிட்டு தருவதற்கு யாரும் இதை முன்வருகிறீர்களா என்று கேட்டபொழுது அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். என்னுடன் அபிவார் மதியவர்கள் இருந்தார்கள். உடனே நாங்கள் சொன்னோம், இதை நாங்கள் பொருட்படுத்த செய்கிறோம், இந்த நூலை வெளியிட்டு தருகிறோம் என்று சொன்னோம். அதன் பின்பு 2-3 மண்டபங்கள் எடுக்கப்பட்டது. ஆனால் சில தடங்கல்கள் ஏற்பட்டு இன்றைய இந்த நூல் வெளியீடு செய்வதை நான் மகிழ்ச்சி அளிக்கின்றேன். இதற்கு முக்கிய காரணம், இந்த நூல் இலங்கையிலிருந்து லண்டனுக்கு அழைக்கப்பட்டது. லண்டனிலிருந்து இங்கு வருவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது திரு எஸ்.கே. ராஜன் அவர்கள் அடிக்கடி லண்டன் சென்று வருவார். அவரிடம் சொல்லி இந்த புத்தகத்தை கொஞ்சம் பகுதியாக எடுத்தோம். ஒவ்வொரு காலம் 20 புத்தகம் 30 புத்தகங்கள் வரும். நான் போய் காரியோல இருந்து ஈரோஸ்டார் வரும்போது இவர் எனக்கு போன் பண்ணுவார், இந்த புத்தகம் வந்திருக்கின்ற அவ்வளவு புத்தகத்தையும் கிட்டத்தட்ட 6 மாத காலமாக எனது கடையில வைத்திருந்து இந்த புத்தகத்தை இந்த வெளியிடுவதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரம் இந்த ஆவணப்படத்திற்கு ஆவணப்படம் செய்ய வேண்டும் என்று சொன்னதற்காக எங்களுடன் இன்னும் ஒரு 2 பேரை சேர்த்தோம். அதில் கர்த்தர் சங்க செயலாளர் இருக்கிற முரளியவரும் பொருளாளர் இருக்கிற ரூபன் அவர்களும் இதில் பங்கு கொண்டு இந்த திட்டத்திற்கு உதவி செய்திருந்தார்கள். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா சதீஷுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.